தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்திரா காந்தி பேரன் தமிழ்நாட்டின் ஆளுநராக நியமனம். இந்திரா காந்தியின் பேரன் தமிழகத்தின் ஆளுநராக நியமனம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். தமிழக ஆளுநராக இருந்த ஆர்.என். ரவி மேற்கு வங்காள ஆளுநராக மாற்றப்பட்டார். தற்பொழுது கேரள மாநில ஆளுநர் அர்லோகர் தமிழக பொறுப்பு ஆளுநராக உள்ளார். தமிழ்நாட்டுக்கு முழு நேர ஆளுநர் இல்லை. தற்பொழுது இந்திரா காந்தியின் பேரன் தமிழகத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இந்திரா காந்தியின் இளைய மகன் சஞ்சய் காந்தி, இவருடைய மனைவி மேனகா காந்தி வாஜ்பாய் மோடி அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர். சஞ்சய் காந்தியின் மகன், அதாவது இந்திரா காந்தியின் பேரன் வருண் காந்தி, இவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிலிபுட் மற்றும் சுல்தான்பூர் தொகுதிகளில் 3 முறை இந்திய பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டவர். நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடவில்லை. அவருடைய தாயாரும் போட்டியிடவில்லை. தற்பொழுது வருண் காந்தி, சஞ்சய் காந்தி மகன் வருண் காந்தி தமிழகத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. அவருக்கு வயது 46 வயது தான் ஆகிறது. அவர் இளமை துடிப்புள்ளவர், பாஜக கொள்கையில் ஈடுபாடு உள்ளவர். அவர் தமிழகத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் போட்டியில் அவர் இருந்தார். ஆனால் தற்பொழுது யோகிநாத் அவர்கள் அந்த பதவியில் உள்ளார். தற்பொழுது மோடிக்கு பிறகு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி பிரதமராக பதவியேற்றால் முதலமைச்சர் போட்டியில் வருண் காந்தியும் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திரா காந்தியின் பேரன் வருண் காந்தி தமிழகத்தின் ஆளுநராக நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது.